என் அன்பு குழந்தையே, நான் உன்னை காப்பாற்றவே வந்துள்ளேன். எனது கரங்களை இறுக பற்றிக்கொள். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டாய். உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் என் பாதங்களில் இறக்கி வைத்து விட்டாய். என் பாதங்களில் சரணாகதியும் அடைந்து விட்டாய். நான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து எல்லாவற்றையும் தீர்க்கும் முன்னரே பொறுக்க முடியாமல் என்னுடைய அப்பாவே என்னை கைவிட்டு விட்டார், என்னை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் மகளே, எந்த நிலையிலும் என்னுடைய பக்தனுக்கு மோசமான நிலையை ஏற்பட விடமாட்டேன். விரைவிலேயே எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் வரும் எந்த துயரங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். எதுவாக இருந்தாலும் உன்னிடம் வருவதற்கு முன்பே என்னை சந்தித்து விட்டே போக வேண்டும். என்னை கடந்துதான் உன்னை தீண்ட வேண்டும். எனவே ஒருபோதும் பயப்படாதே. எந்த தீவினைகளும் உன்னை நெருங்காமல் நான் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த நொடியில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர விரும்பினால் பரிபூரண நம்பிக்கையை என் மேல் வை. எது நடந்தாலும் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கை எப்போது உனக்கு வருகின்றதோ அப்போதே உனக்கு விடுதலை தருவேன். யாரும் இல்லை, எவரும் இல்லை என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் இனிமேல் வேண்டாம் மகளே. நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்போதெல்லாம் உன்னுடைய கண்ணீரை துடைக்கவும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் நான் உனக்காகவே இருக்கின்றேன். என்னை நெருங்கி வந்து என் கரங்களை பற்றி கொண்டாயல்லவா? என்னுடைய கைகளை பிடித்த உனக்கு என் வேத வாக்கினை தருகின்றேன். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவைதான். உன்னுடைய எதிர்காலத்தையும் நானே நிர்ணயித்து வைத்துள்ளேன். இன்று அதில் உனக்காக சில மாற்றங்களையும் செய்து தருகின்றேன். உன்னுடைய மனம் போல் நீ வாழ்வதற்கு பல வழிகளை வகுத்து தருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக செதுக்கி தருகின்றேன். உன்னை சூழவிருக்கும் எல்லா துயரங்களிலிருந்தும், உன்னை ஆட்கொண்டிருக்கும் இந்த கவலைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி தரப்போகின்றேன். உன்னை சுற்றி உனக்கே தெரியாத சதிகள், மாயைகள், கர்ம வினைகள், மனிதர்களின் உனக்கெதிரான திட்டம் என்று எல்லாம் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இவைகளையெல்லாம் யார் செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? எல்லாமும் மனிதர்கள்தான், மனிதர்கள் மட்டும்தான். ஆம் மகளே, சதிகள் செய்வது மனிதர்கள் மட்டும்தான். ஆனால் இந்த சதிகளையெல்லாம் உடைத்து உன்னை காப்பாற்றப் போவது உன்னுடைய அப்பா நான். என்மேல் முழு நம்பிக்கை வை. எந்த விதமான தீய செயல்களிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன். எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் என்னை மீறி உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. என்மேல் நம்பிக்கை வை. நான் உன்னோடே இருந்து உன்னை காப்பாற்றி வழிநடத்தி கரை சேர்த்து விடுவேன். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய பெருமாள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? நான் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன். நல்லது நடக்கப் போகும் சமயத்தில் உனது பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை யாருக்கும் நீ காட்டிக்கொள்ள வேண்டாம். எல்லோரிடமும் எப்போது பேசிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் சுலபமாக தெரிந்து கொள்வார்கள். அதே போல உன்னுடைய பலத்தை நீ அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் யாரிடமும் அதிகம் பேசாமல் இரு. அவர்களே உன்னை கௌரவப்படுத்துவார்கள். நீ எந்த விஷயத்தை பெற நினைக்கிறாயோ, எதை அடைவதற்காக ஆசைப்படுகின்றாயோ, இறுதி வரையில் அதை நீ பெறாமல் விட்டு விடாதே. அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு. அதனால் என்ன நடக்கும் என்று, அதன் விளைவுகளையோ, அதன் மூலமாக தோல்வி வந்துவிடுமோ என நினைத்து நீ கவலைப்படவே கூடாது. ஏனென்றால் உனக்கான விஷயங்களை முடித்து தரப்போவதும் நான் தான். உனக்கான வெற்றி மாலையை அணிவிக்கப் போவதும் நான் தான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் கண்டதையும் யோசித்து கவலைப்பட வேண்டும்? நீ ஒருபோதும் தோல்வியை பெற்றுவிட மாட்டாய் என்றல்லமே. துணிவோடும் முயற்சியோடும் போராடு. நிச்சயம் உனக்கான முடிவு நீ எதிர்பார்த்தபடியே நடக்கும்.
கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்ந்து வருகின்றாய், அதை பொறுக்க முடியாமல் தான் அவர்கள் எதிரியாக மாறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். ஒரு மிகப்பெரிய கூட்டமே உனக்கு எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய், அதனால் தான் இத்தனை பேர் உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு எதிராக ஏன் இப்படி சதி செய்கிறார்கள், எதற்காக இப்படி எனக்கு துரோகம் செய்கிறார்கள், கெட்டது நினைக்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை அழகாய் வளமாய் மாறிவிட்டதை பொறுக்க முடியாமல் எதிரிகள் உருவாவது என்பது மனித குலத்தில் இயல்பான ஒன்றுதான். அத்தனையையும் ஏற்றுக்கொள். நீ முன்னேறி போய்கொண்டே இரு. அவர்கள் பின்னால் தங்கி இருந்து உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருந்து விட்டு போகட்டும். பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம் என்றல்லமே. உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் அள்ளி கொடுக்கப் போகின்றேன். தங்கத்தில் செய்த தேராகவே இருந்தாலும் சரி, தேவை முடிந்த பிறகு அதை ஓரமாகத்தானே நிறுத்துவார்கள். அதுபோலத்தான் சில உறவுகளும் அவர்களது தேவைக்காக உன்னை தூக்கி வைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதன் பிறகு உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவையில்லை என்று நினைத்துவிட்டால் அவர்கள் உன்னை ஓரம் கட்ட ஆரம்பித்து விடுவார்கள் என்றல்லமே. அதையெல்லாம் பெரிதாக நினைத்து புலம்பவும் வேண்டாம், நீ வருத்தப்படவும் வேண்டாம். ஏனென்றால் மனிதர்கள் எப்போதும் காலங்காலமாக இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய கைவிட்டு போகும் எதுவும் உன்னுடையது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நீ தைரியமாக சந்தோஷமாக வாழ ஆரம்பி. உனக்கானதை எதையுமே நான் உன்னிடமிருந்து விலக விடமாட்டேன். அதுபோல உனக்கு சரியில்லாததையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்றல்லமே. உன்னிடமிருந்து விலகி போவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வராது. ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி துன்பங்கள் விலகிவிடும். வசதியான வாழ்க்கைக்கு நீ ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசைப்படு. ஏனென்றால் நீ என்னிடம் நிம்மதி வேண்டும் என்று கேட்டாலே எதன் மூலமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை நான் அறிவேன். அதற்காகவே உனக்கான வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து விடுவேன் என்றல்லமே. ஏன் தெரியுமா இப்படி சொல்கின்றேன்? வசதி கிடைத்த எல்லோரும் நிம்மதியாக இங்கு வாழ்வதில்லை. ஆனால் நிம்மதியோடு இருக்கும் எல்லோரும் பல வசதிகளை பெற்றுதான் வாழ்கிறார்கள். உனக்கான நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன். அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள். அவமானப்படுத்துவோர் இல்லையென்றால் உனக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது அல்லவா? எப்போது உனக்கு தன்மானம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாய் என்று யோசித்துப் பார். ஒருவர் உன்னை குத்தி காயப்படுத்தி கிழிக்கும் போதும், உன்னை தரக்குறைவாக பேசும் போதும், மட்டமாக நினைக்கும் போதும் தானே தன்மானம் உனக்குள் இருந்து வீறு கொண்டு எழுந்தது. அப்பொழுதுதானே அவர்கள் கண்முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும், ஜெயித்து காட்ட வேண்டும் என்று நினைத்தாய். அப்படிப்பட்ட அந்த அனுபவம் எப்போது கிடைத்தது? நீ அவமானப்பட்ட போதுதானே கிடைத்தது. அதனால் அவமானத்தை தவறாக நினைக்காதே. எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை ஏளனமாக பேசும் சில பேருக்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்காகத்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க